நாங்கள் வந்து ஒரு பொதுத்துறையில் ஒரு தொழிற்சங்கம் வைத்து அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம், எல்ஐசி, ஜிஐசி போன்ற துறைகளை பொதுத்துறையாக பாதுகாப்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்ற சங்கம். எனவே இன்றைக்கும் உழைப்பாளிகள் போராடி கொண்டே தான் இருக்கிறாங்க. எதுக்கு? 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு என்பதை நிலைநிறுத்துவதற்கான போராட்டத்தை உழைப்பாளி மக்கள் இன்றைக்கும் செய்து கொண்டுதான். அவர் சொன்ன கொள்கைக்கு எதிராக உழைப்பாளி மக்களை வஞ்சிக்கக்கூடிய கொள்கையை நாட்டில் நடைமுறைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். எனவே அதற்கு எதிரான தொடர்ந்த போராட்டங்களை நாம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். அதுதான் வரக்கூடிய 12ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஒரு நாள் அகில இந்திய வேலை நிறுத்தம் நடைபெற இருக்கு. எதுக்குன்னா உழைப்பாளி மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக அந்த வேலை நிறுத்தம் என்பது நடக்கிறது. மத்திய அரசாங்கம் உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளை எவ்வாறு பறிப்பது என்பதற்காக பல சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. தொழிற்சங்க சட்டங்களை எல்லாம் திருத்தி ஒரு 4 தொழிலாளர் நல கோடுகளாக சிதைத்து கொண்டு வந்திருக்கிறார். எனவே அதற்கு எதிரான போராட்டத்தை நடத்துவதற்கு இந்த மூலதனத்தை சொன்ன ஆசானை பார்க்கும்போது எங்களுக்கு உத்வேகம். எனவே அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அந்த அவருடைய சிலை என்பது நிச்சயமாக நமக்கு உறுதுணை இருக்கும். அந்த தியரி எங்களுக்கு உறுதுணையாக இருக்கு.